ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரிலேட்டடான 10 இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தம் எப்போ தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1950 தான். அதாவது நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டைமில் நம்மளுக்கு எந்த ஒரு அஃபிஷியல் நேஷ்னல் ஆந்தமும் இல்லை. இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். 1911 ரவீந்திரநாத் தாகூர் கம்போஸ் பண்ண பராட்டோ பக்கியோ பிகாட்டா இந்த சாங்கை தான் ரீநேம் பண்ணி ஜனகணமன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்போ நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 ஜனவரி 1950 அன்னைக்கு தான் நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தமை அடாப்ட் பண்ணாங்க. யார் இந்த நேஷ்னல் ஆந்தமை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் ஃப்ளாகை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1906. இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 7, 1906 அன்னைக்கு பார்சி பெகன் ஸ்கொயர், அதாவது இது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், இங்கே வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம இந்தியன் ஃப்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைப் இருக்குமா. என்ன கலர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் ஃப்ளாகில் ரெட், எல்லோ, க்ரீன். அதுக்கப்புறம் இப்போ இருக்க நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி கொண்டு வரதுக்காண்டி முதல் வேரியன்ட் பண்ணியிருக்காங்க, முதல் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1921. யார் அந்த ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்கலி வெண்கையா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் ஃப்ளாகை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் சாஃப்ரான், ஒயிட், க்ரீன் 3 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அதில் சென்டரில் 24 ஸ்போக் அசோக சக்ரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை அஃபிஷியலாக எப்போ நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22 ஜூலை 1947. எப்போ இதை ஹாய்ஸ்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நேஷ்னல் ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேட்டை ஆகஸ்ட் 15 அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுக்கு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் 18 ஜூலை 1947 அன்னைக்கு அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் லார்ட் மவுண்ட் பேட்டன் நீங்கள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேட்டை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜப்பானோட அலைட் ஃபோர்ஸை சரண்டர் பண்ணக்கூடிய டேட்டும் இந்த டேட்டும் ஒத்து போச்சு. அதனால தான் லார்ட் மவுண்ட் பேட்டன் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவாட்டை அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம நேஷ்னல் ஆந்தம் அதாவது வந்தே மாதரம் நம்ம நாவலோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம நேஷ்னல் சாங் அதாவது வந்தே மாதரம் யார் கம்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா bankim சந்திர இவங்க 1980s எழுதின anandamath இந்த நாவலில் தான் நம்ம நேஷ்னல் ஆந்தமை இன்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேஷ்னல் ஆந்தமை ஃபர்ஸ்ட் டைம் யார் பாடினா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1896. அதே மாதிரி வந்தே மாதரத்தை எப்போ நம்ம நேஷ்னல் சாங்காட்ட அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 ஜனவரி 1950 அன்னைக்கு தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவோட அஃபிஷியல் ராட்க்ளிஃப் லைனை ஆகஸ்ட் 17, 1947 அன்னைக்கு தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 3, 1947 அன்னைக்கு நம்ம இந்தியாவோட ராட்க்ளிஃப் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ராட்க்ளிஃப் லைனை யார் ட்ரா பண்ணா அப்படின்னா சார் கிரில் ராட்க்ளிஃப். எதுக்காக இந்த ராட்க்ளிஃப் லைனை ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட பார்டர் அதாவது பாகிஸ்தான், பஞ்சாப், பெங்கால் இந்த இடத்துலலாம் இருந்து நம்ம இந்தியாவோட பார்டர் எதுவரை இருக்குது, நம்மளோட எல்லையை தெளிவாக சித்தரிக்கப்படுறதுக்காண்டி தான் இந்த ராட்க்ளிஃப் லைனை ட்ரா பண்ணியிருக்காங்க. இதை ஆகஸ்ட் 3, 1947 அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அஃபிஷியலாக என்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ்டருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின 2 நாளுக்கு அப்புறம் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பங்களாதேஷோட நேஷ்னல் ஆந்தம் யாரால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரால் தான் எழுதப்பட்டுச்சு. இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். 1905 ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனார் பங்களா இதை எழுதியிருக்காங்க.
இந்த சாங்கில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸை தான் பங்களாதேஷோட நேஷ்னல் ஆந்தமாட்ட அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னா 1971. அந்த டைமில் வந்து அங்கே வந்து லிபரேஷன் வார் வந்து நடந்துட்டு இருந்துச்சான். அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கருணாநிதி வந்து பிஎம்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிஎம் ஆலயம் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த டேட்டில் வந்து ஃப்ளாகை வந்து அன்ஃப்ரிகிள் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். 1973 வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கவர்னர் தான் அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து ஃப்ளாகை அன்ஃப்ரிகிள் பண்ணுவாங்க. ஆனால் 1974 அன்னைக்கு முறையாக சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஃப்ளாகை, அதாவது இந்தியன் ஃப்ளாகை வந்து அன்ஃப்ரிகிள் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெடிஷன் கொண்டு வர காரணமாக இருந்தது வந்து அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்த கருணாநிதி தான். எதனால் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வந்து அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர் தான் இதுக்கு காரணம். அந்த லெட்டரில் இருக்க சஜஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய அதே டேட்டில் தான் இன்னும் ஒரு 5 கண்ட்ரீஸ்லேயும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய அதே டேட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய 5 கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, பஹ்ரைன், அதே மாதிரி லிக்டென்ஸ்டைன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 1961 தான் கோவா வந்து இந்தியாவோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதுதான் இந்தியாவோட ஜாயிண்ட் ஆன லாஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு 1961 சொல்லியிருக்காங்க. இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிட்டு. ஆனால் அப்பங்கூட கோவா வந்து ஒரு போர்ச்சுகீஸ் காலனியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து கோவாவை இந்தியாவில் வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1961. அதுக்கப்புறம் தான் கோவா வந்து இந்தியாவோட லாஸ்ட் ஸ்டேட் டு ஜாயின் இன் இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் ஃப்ளாகை இந்தியாவில் வெறும் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். இப்போ இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து இந்தியாவில் வெறும் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் மேனுஃபேக்சர் அதே மாதிரி சப்ளை பண்ணுறாங்களாம். எந்த இடம் அப்படின்னா, கர்நாடகா காதி கார்மோதயா சம்யுக்த சங்கம், இங்கே இருந்து தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் உள்ள தர்வாட் இந்த இடத்துல மட்டும்தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க மட்டும்தான் இதோட அத்தாரிட்டி இந்தியன் ஃப்ளாகை வந்து மேனுஃபேக்சர் அதே மாதிரி சப்ளை பண்ணுறதுல. அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் பியூரோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னா, ஹேண்ட் ஸ்பென், அதாவது கையளவு யூஸ் பண்ணியும், ஹேண்ட் உவன் காட்டன் ஹாதி பண்டிங் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.